ஓம் சக்தி. ஸ்ரீ பராசக்தியின் மகிமை தெரியுமா? ஒரு சிறுகதை கேட்கலாமா? அம்மாடி மீனாட்சி, ராஜ உத்தரவு, மடப்பள்ளியில் நிறைய நெய்வேத்தியம் பண்ணணும். என்னால் முடியல, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். மறக்காமல் என்னை எழுப்பிடுறி, மறந்துடாதடி. மீனலோச்சனின் மீதுள்ள அதீதமான உரிமையால் ஸ்ரீனிவாசர் தேவிக்கே உத்தரவிட்டு மடப்பள்ளியை உள்பக்கமாய் தாழ்போட்டு கொண்டு உறங்கப் போனார். தடதடவென சத்தம். யார் மடப்பள்ளி கதவை இப்படி உடைக்கிறது? கோபத்துடன் எழுந்த ஸ்ரீனிவாசர் கதவை திறந்து பார்த்தால் ராஜசேவகர்கள். அண்ணா, என்ன நீங்கள் கதவை அடைச்சிட்டு உள்ளே என்ன பண்ணுறீர்? காலத்துக்கு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வேண்டாமா? குருக்கள் காத்துன்ருக்கார். நெய்வேத்தியம் எடுத்துட்டு வாங்கோ. ராஜசேவர்களோடு வந்த பட்டரின் குரல். ஐயோ மீனாட்சி, கை விட்டுட்டியேடி, எழுப்பி விடுன்னு சொன்னேனே. ஒரு நெய்வேத்தியமும் தயாராகவே இல்லையே. நான் என்ன செய்வேன்? அம்மா, ராஜ் தண்டனை தான் இன்னைக்கு. பயத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்தார் ஸ்ரீனிவாசர். நகருங்கோ நகருங்கோ. பட்டரோடு 4-5 பேர் நுழைந்தனர் உள்ளே. ஆஹா, சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், புளியஞ்சாதம், எலுமிச்சை சாதம், போலி, வடை, பால் பாயசம். ஓய், இத்தனையும் தனியாவா பண்ணேல்? உன் சிஷ்யாலாம் அண்ணா கதவை சாத்தின்றார், எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையேன்னு புலம்பின்றிருந்தா. சொன்னவரின் கண்கள் சர்க்கரை பொங்கலிலும் போலியிலுமே இருந்தது. மீனாட்சிக்கு நெய்வேத்தியம் ஆனதும் சோமசுந்தரன் இதை சாப்பிட்றானோ இல்லையோ, நாம் சாப்பிட்றணும், அவர் மனதில் துடித்து கொண்டிருந்தது. ஸ்ரீனிவாசருக்கு ஒரே குழப்பம். என்னது இது? நாம தான் எழுந்துக்கவே இல்லையே. யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா? நிகழ்வின் பிரமிப்பில் ஸ்ரீனிவாசர் விலகவில்லை. உன் கைக்கு தங்க மோதிரம் போடணுமோய். வாரும், மீனாட்சிக்கு தீபாதனை ஆக போகிறது, பார்ப்போம். எல்லோரும் சிவராஜ மாதங்கியின் சன்னதிக்கு விரைந்தனர். குருக்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்த பின் தீபாராதனைக்கு திரையை விளக்கினார். ஐயோ, மாணிக்க மூக்குத்தி காணுமே. அம்மா மீனாட்சி, என்னடி சோதனை இது? குருக்களின் கதறல் மீனாட்சி கோவிலுக்கு வெளிவரை எதிரொலித்தது. மீனலோச்சனையின் அழகையே மெருகூட்டும் மூக்குத்தி தொலைந்த துக்கம் ராஜாவிற்கும் மற்ற அனைவருக்கும். ஸ்ரீனிவாசருக்கோ நடப்பதைக் கண்டு பயம், அபச்சாரம் நிகழ்ந்தோ என்று. அப்பொழுது அசரீரி கேட்டது. அஞ்சற்க, என் பிள்ளை ஸ்ரீனிவாசன் சரீர கலைப்பால் என்னை எழுப்பிவிடச் சொல்லித்தான் உறங்கிப் போனான். காலத்தில் எழுப்பிடத்தான் சென்றேன். ஆனால் அயர்ந்து அவன் உறங்குவதைக் கண்ட நான் எழுப்ப மனமில்லாது மடப்பள்ளிக்குள் சென்றேன். துளி கூட வெளிச்சமும் இல்லாத இப்பணப்பள்ளியில் சமைப்பதற்கு வெளிச்சம் வேண்டுமே என்று எனது மூக்கூத்தியை கழற்றி வைத்து அதன் ஒளியில் நானே எனது நெய்வேத்தியங்களை சமைத்தேன். குழந்தை உறங்குவதைக் கண்ட தாய் அதனை எழுப்புவாளோ? அவனால் செய்ய வேண்டிய பணி என்னால் முடிக்கப்பட்டது. மடப்பள்ளிக்கு சென்று பாருங்கள், மூக்குத்தி அங்கேதான் இருக்கும். சட்டென நின்றது அசரீரி. நடப்பது கனவா அல்லது நினைவா என யோசிப்பதற்குள் மீனாட்சி மூக்குத்தி மடப்பள்ளியிலிருந்து வந்தது. அம்மா மீனாட்சி! ஸ்ரீனிவாசர் கண்களில் ஜலம் பெருக கதறி மீனாம்பாளின் பாதத்தில் விழுந்தார். அம்மா அம்மான்னு சதா கூப்பிட்டதற்கு நீயே எனக்காக நெய்வேத்தியம் சமைச்சிருக்கியே. தாயே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? கண்ணீர் கண்களை மறைக்க கதறினார் ஸ்ரீனிவாசர். தாயே மீனாட்சி! லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்த அதிசயத்தை கண்டு திரண்டனர் கோவிலில். இதை பார்த்த ராஜாவும் அமைச்சரும் ஸ்ரீனிவாசரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தனர். ஆம், இக்கதையில் வரும் மீனாட்சி தாய் நமக்காகவும் வருவாள். மனமுருகி அன்போடு அழைத்தால் மீனாட்சி தன் குழந்தைக்காக ஓடோடி வருவாள். இந்த நவராத்திரியில் அம்பாளுக்கு பூஜை செய்து அவள் மனம் குளிரச் செய்து அம்பாளில் அருள் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.